அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த சிறப்பு பதிவில் திருச்செந்தூர் மூவர் சமாதியை பற்றி நாம் பார்ப்போம். திருச்செந்தூர் கடற்கரையில நாழி கிணற்றிற்கு தெற்கா ஒரு 100 மீட்டர் வரைக்கும் நடந்து போனீங்கன்னா இங்க அற்புதமான இந்த மூவர் சமாதியை பார்க்கலாம். சரி, மூவர் சமாதி என்பவர்கள் யார் என்பதை பற்றி குறிப்பா பார்ப்போம். மூவர், இந்த 3 சித்தர்களும் சேர்ந்து இந்த கோவிலுடைய திருப்பணிகளை நிறைவு செய்தனர் என்று சரித்திரம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவர்களுடைய ஜீவ சமாதி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்க பார்க்கிறீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஜீவ சமாதியின் முன் நிறைய அன்பர்கள் வந்து தியானம் செய்துவிட்டு செல்கிறார்கள். அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு நாம் செல்கிறோம். இங்கே வந்து சற்று ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தியானம் நாங்களும் செய்து அந்த ஆற்றலை பெற்று நாங்கள் சுவாமியை நோக்கி புறப்பட்டோம். இப்போ இங்க சிறப்பு என்ன? இந்த மூவர் யார்? காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், மௌன சுவாமிகள் என்று இந்த மூவருடைய இந்த போட்டோவை தான் நீங்க பார்க்கிறீர்கள். இவர்களுடைய ஜீவ சமாதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மூவருமே மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல், முருகப்பெருமானுடைய ஆற்றலை பெற்று தவம் செய்து அந்த தவத்தின் அதனால ஒன்றுமே கையில பொருள் இல்லாமலே அன்றைய காலத்துல 1000 வருடங்களுக்கு முன்பு முருகப்பெருமானுடைய இந்த அருட்பணி அந்த கோவிலை கட்டி நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மூவரை நாம் வியாழக்கிழமைகளை தரிசித்து மன நிம்மதி பெற்று செல்லலாம். தரிசிப்பது என்பது பூஜையெல்லாம் இதில் நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யணும். எந்த கிழமையா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு அந்த ஆற்றலை ஜீவ சமாதியில் இருக்கும். ஜீவ சமாதினா அவர்கள் உயிருடன் அவர்களை புதைக்க பெற்றிருக்கிறார்கள். ஜீவ சமாதி நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி. சித்தர்களுடைய ஆற்றலை நீங்கள் பெற்று உங்கள் உடல் நோய்களையும் மன வினைகளையும் தீர்ப்பதற்கான ஏதுவான இடமாக இருக்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஜீவசமாதி அமைதியான இடத்துல அதே கடற்கரையில இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.